ஞானசேகரனுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, ஒருமுறை கூட போனில் பேசியதில்லை. கோட்டூர் சண்முகத்துடன் நான் பேசியதாக சொல்லும்போது நான் என்ன பேசினேன் என்ற ஆடியோவையும் பாஜக முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை வெளியிடலாம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா, புதிய பொது சுகாதார கட்டடங்கள் திறப்பு விழா, அரசு தலைமை மருத்துவமனையில் 3.70 கோடியில் மேம்படுத்தப்பட்ட அறுவை சிகிச்சை அரங்கம் திறப்பு விழா ஆகிய நிகழ்வுகளில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், ஆந்திர மாநிலம் ஐதராபாத்தில் இருந்து விழுப்புரத்துக்கு வந்தவர் உடல் நலக்குறைவால் திண்டிவனத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது இறப்புக்கான மருத்துவ காரணம் என்ன என்று கேட்டுள்ளோம். எனவே அவர் கரோனாவால் உயிரிழந்தாரா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. முழுமையான விவரங்கள் தெரிந்த பிறகு அரசின் சார்பில் வெளியிடப்படும். வீரியம் இழந்த கொரோனா வகைதான் இப்போது பரவி வருகிறது. எனினும் பொது இடங்களுக்குச் செல்லும் கர்ப்பிணிகள், நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருப்பவர்கள், இணை நோய் உள்ளவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்வது நல்லது. எத்தகைய நோய் தொற்றையும் சமாளிக்க தமிழக சுகாதாரத்துறை தயாராக உள்ளது. 94,000 படுக்கைகள், 3,000 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் சேமிக்கும் வசதிகள் உள்ளன. தமிழகத்தில் பான் மசாலா குட்கா தடை இருந்த போதிலும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து குட்கா போன்ற போதைப் பொருட்கள் கடத்தி வருவதை காவல்துறை தடுப்பது என்பது பெரிய சவாலாக உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய ஞானசேகரனுக்கும் திமுக வட்டச் செயலாளர் சண்முகத்துக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் என்னிடம் பேசியதாக பாஜக முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை சொல்கிறார். ஆனால் ஞானசேகரனுடன் எனக்கு முழுமையாக எந்த தொடர்பும் இல்லை. ஒருமுறை கூட போனில் பேசியதில்லை. சென்னையில் மழை வெள்ள சேதத்தை பார்வையிடச் சென்றபோது வட்ட செயலாளர் வீட்டின் முன்பு அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டோம். அப்போது ஞானசேகரன் என்பவர் என்னுடன் போட்டோ எடுத்துக்கொண்டார். அந்த அளவுக்குத்தான் அவரை எனக்கு தெரியும். அண்ணாமலை கூறிய நேரத்தில் கோட்டூர் சண்முகம் என்னை தொடர்பு கொண்டார். அப்போது கோட்டூர் சண்முகம் அவர் பகுதிக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருமாறு அழைத்தார். கோட்டூர் சண்முகத்துடன் நான் என்ன பேசினேன் என்பதற்கான ஆடியோவையும் அண்ணாமலை வெளியிடலாம் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார்.